உயர்த்துகிறோம். ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் செஞ்ச நன்மை எண்ணி எண்ணி அவரை துதிப்போம். ஆமென். எண்ணி துதி செய்வார் அடங்காத கிருபைகளுக்கா தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே. தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாடு. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. மணி போல் காக்கும் கரங்களில் மறைக்காதே. மணி போல் காக்கும் கரங்களில் ஓடி மறைக்காதே. என்னை துதி செய்வார் அடங்காத கிருபைகளுக்காக தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே. என்னை துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. தேவனிங்கே விசுவாச சோதனையில் தேவனிங்கே விசுவாச சோதனையில் என்னை துதி செய்வார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. ஆமென். நீ சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. உள்ளம் நிறைந்தே இயேசுவை பாடிடுவே. சொல்லுமா. உள்ளம் நிறைந்தே இயேசுவை பாடிடுவே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. சொல்லி பாடுவோம் இயேசுவின் நாமத்தையே. சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றியாளின் உள்ளம் நிறைந்து அதன் இயேசுவை பாடிடுவே. நன்றியாளின் உள்ளம் நிறைந்து இயேசுவை பாடிடுவே. ஆமென். ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. ஷதரபரபரபரி பலதரபரபரபரபரப. ஆமென். ஆமென். உள்ள திராத்து. நன்றி அப்பா.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஷதரபரபலபரி பலபரப. வல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்தினான் சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஷதர பரக பர பலபரி பலபரி பலதர பரக பரி பரி லோஃப்ரக பர பலதுர பர பலதர பரி பலதரி பரி பரி. ஒவ்வொரு பிரசனத்தால் அலங்கரிங்கப்பா. வருஷ ஓய்வு நாள் ஆராதனை மகிமை இறங்கட்டும் ராஜா. துதிக்க கிருபை இறங்கட்டும். துதிக்க அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு நாவுகள் கஷ்டப்பட்டுங்க, கண்ணில் கஷ்டப்பட்டு நிறுத்தப்பட்டவட்டுங்க. அப்பா மக்கள் இறங்கட்டும் ராஜா. யா ஸ்ரீகாம்பரபோ யாந்தர ஆண்டோரியா ஷியாந்தரி ஆந்தரியா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுவோம் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். அவர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரியாந்தரா ஷீகாபரா காந்தோர் அந்தர பந்தர அந்தரவா ஷாகாபரா அந்தர அந்தரா ரிகாமனயா கோபந்தோரா ஷியாந்தர அந்தர அந்தரவா.
போது அப்பாவுடைய கண்கள் திறக்கட்டும், வாழ்க்கைகள் திறக்கட்டும். உண்மை அறியிட்டு ராஜா, உண்மை அறியிட்டு அப்பா, உண்மை அறியிட்டு உண்மை பாதுகாப்பா. எல்லா உலகத்தின் காரியங்கள் நோக்காமல் அப்பா பூமியில அல்ல ராஜா, மேல காரியங்கள் நோக்கு ராஜா. உலகத்தின் பதவி ஆசை இல்ல, பண ஆசை, பொல்லாசை இல்ல, உலகத்தின் பதவி பணம் ஆடம்பரம் உலகத்தின் செல்லம் என்று இல்லை ராஜா. சமூகமா எனக்கு போதும் என்கிற அப்படிப்பட்ட சிந்தை உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். சீக்கானா ஷீக்கா பாதாமைய பாட ஆராத கிருபை இறங்கட்டும். ஷீக்கா பாதா காந்தாரு அந்தருவா மகிமை 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 ஆராதிக்கிற இடங்கள்ல வல்லமை தேவ பிரசனம் அலையாக இறங்கட்டும். வெள்ளம் போல் சத்து வரும்போது கத்த ஆவியான கொடியேற்றுகிறாங்க. ரியாந்தா லகாந்தரம் மகிமையாக ஒவ்வொரு மீதும் அசைவாடுங்க ஆவியானவர். ஹல்லேலூயா. ரியாக்கானா ஷீக்கா பாரா காந்தாரி அந்தரவ அந்தரவ ரியாந்தர ஷீக்கா பாரா குர்பாந்தரி அந்தரவ ஷீக்கா பாரா குர்பாந்தரவ மகிமை மகிமை மகிமை. கிருபை வல்லமை இந்த வேலையில அப்பா இந்த வாரத்துக்கு தேவையான கிருபை வல்லமை வலன் இறங்கட்டப்பா. அப்பா பிள்ளைங்களை சூழ்ந்து நிற்கின்ற எல்லா அப்பா எதிரிகள், சத்துரு சூழ்ச்சிகள், வஞ்சங்கள், போட்டிகள், பொறாமலே அப்பா எதிர்த்து போராட வல்லமை இறங்கட்டும். உலகத்தை ஜெயிக்க உங்க வார்த்தையினால் அப்பா, உங்க வார்த்தை உங்க அபிஷேகத்தால் உங்க வல்லமையால் ஜெயிக்கட்டும் ஜெயிக்கட்டும் அப்பா. விழுத்திருந்து ஜெபிக்க கிருபை இறங்கட்டும். உலகத்தின் காரியங்களை கண்டு வருகை சமீபம் என்று உணர்ந்து அப்பா உணரத்தக்க இதயம் உண்டாகட்டும். அழிவு சமீபம், அந்திகச நாள் சமீபம், வருகை சமீபம் என்பதை உணர்ந்து ராஜா தகப்பனே அப்படிப்பட்ட இதயத்தோடு பாரத்தோடு அப்பா ஆத்ம வாரத்தோடு தகப்பனே வருகின் பிரசன்னத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்க எல்லா தகப்பனே உண்மை அசதிப்படுகிற காரியங்களை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. வல்லமை 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 அப்பா வல்லமை ரியாந்தா ரகாந்தா நாஷாந்தா அப்பா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. ரகதன ஷிகா பரபா தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினா எதிரே காலை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரே காலை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான், விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான், தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். அப்பா தேவையில்லாத உலக பிரகாரமான அப்பா பக்தி விருத்துக்கு ஏதுவில்லாத பக்தி விருத்து தராத வார்த்தைகளை பேசாமல் அப்பா தகப்பனை பிறர் பயனடை அப்படியோட வார்த்தைகள் புறப்பட ராஜா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சமவெளி காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்பில் காணும் வர இதயத்தை ஊற்றணும். அப்பா அண்ணாலை போல உறுதியான உள்ளத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தில் எழுப்பை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா அப்பா எங்கள் தேசம் மூலமாக அப்பா இந்த தென் பகுதி மூலமாக ராஜா உலகமெங்கும் எழுப்பில் பரப்புகிற என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அப்பா எழும்பி காரியம் நடக்க கிருபை இறங்கட்டு தகப்பனே. வரைந்த எல்லா எதிர்ப்புகளை அப்பா பிசாசின் போராட்டங்களை இயேசுவின் அருவருப்புகளை ஆகாவின் அருவருப்புகளை அப்பா
அப்பா தாங்க சகிக்க தீமை சகிக்கிற ராஜா கிருபை இறங்கட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா தீமை சகிக்க தகப்பனே. ஓ யாந்தா ரக சாந்தார் யாந்தர்வா உரிமையோடு காத்திருந்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அப்பா அந்த சுதந்திரத்தை சீக்கிரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை இறங்கட்டும். அண்ணால போல ஜெபிக்க ஓ நாங்கள் எழுப்பலை காண்போம் என்ற வாஞ்சோடு ஜெபிக்க அப்படிப்பட்ட உள்ளங்கள் இந்த நாள்ல எழும்பட்டும் 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 எழும்பட்டும். தானியேல் போல எல்லா எதிர்ப்புகள் மத்தியில ராஜா வல்லமை ஓ சிங்கத்தை வாயை கட்ட அதே வல்லமை இப்போ இறங்கட்டும். ஆராதிக்கிற ஜனத்தமை இப்போ இறங்கட்டும். எதிர்க்கின்ற சிங்கத்தை கட்டும் வல்லமை அந்த சிங்கத்தை கண்டு பயந்து பின்வாங்காமல் அந்த பீரை கெரிஞ்சிக்க நினைக்கின்ற அந்த சிங்கத்தை அந்த வலு சிறப்பத்தை ஊழிய குடும்பங்கள் அழிக்க நிற்கிற அந்த வலு சிறப்பின் வாயக்கட்டை அதுக்கு எரிக்க ஓ நம் வாயிலே படுகின்ற இந்த வார்த்தை மூலமாக நாம் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை விசுவாசம் இறங்கட்டும். இப்பொழுது ஆராதிக்கிற ஜனங்கள் மேல அப்பா தானியேல் போல் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். எதிர் மத்தியில அப்பா ஊக்கத்தோடு ஜெபிக்க ராஜா இப்போல் வல்லமை இறங்கட்டும். ரியாந்தாரா ஷீகா பாரா கந்தலபல் லீபானா ரங்கதன சந்த ராக்கபல் ஏகார அதாந்தர ஆந்திரபல் வல்லமை வல்லமை வல்லமை. தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும் தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும் சொல்லுங்க. சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நான் தூங்கினால் எதிரே களை விதைப்பான் ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரே களை விதைப்பான் ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கு மரம் தாங்க பார் யாங்க வேலை தேபா ராங்க பந்து நந்தரபா. ஒரு ஜெப வாரம் இறங்கட்டு ராஜா ஒரு ஜெப வாரம் இறங்கட்டு தகப்பனே. ஓ எதிர்ப்பு மத்திய எதிர்ப்பை கண்டு பயந்து அப்பா பின்வாங்காமல் சோர்ந்து போகாமல் தகப்பனே ராஜா. ஓ எதிர்களின் சூழ்ச்சிகள் வஞ்சைகள் கண்டு அப்பா எத்தனை பிள்ளைங்க ராஜா இந்த நாளை சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த ஓய்வு நாள் இந்த ஆராதனை வேலையில அப்பா பலன் இறங்கட்டும் உன்னத பலன் நிரப்பட்டும். சோர்ந்து போன ஒவ்வொரு ஊழியத்தை அப்பா வருகின்ற நாட்களில் உற்சாகமாக செய்ய எழும்பட்டும். தானியேல் அபிஷேகம் இறங்கட்டும் அண்ணால அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. அப்பா பவுலை போல ராஜா சிறையிலே போடப்பட்டாலும் தகப்பனே கை கால்களை முடக்கினாலும் ராஜா எனக்கு நாவு இருக்கிறது அந்த நாவை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாவினால் நான் ஆண்டு துதிப்பேன் என் கட்டுகளை நான் உடைப்பேன் என் சிறைச்சை உடைகின்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் அப்பா பவுலின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா எதிர்ப்புகள் மத்தியில ஓ ரகா சந்தர்வா அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல மிருகத்தோடு நான் போராடினேன் என்று சொன்னது போல ஓ மிருகமாகிய மனிதர்கள் கூட போராட்டங்கள் வந்தாலும் தகப்பனே அதை ஜெயிக்க மேற்கொள்ள நம்முடைய வல்லமையால் ஜெயிக்க தகப்பனே. ஓ மிருகத்துக்கு விற்றுப்பட்ட மனிதர்களால் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க அப்பா வார்த்தையினால் இந்த உலகத்தை ஜெயிக்க அந்த சத்துருக்களை அழிக்க கிருபை வல்லமை இறங்கட்டும். பவுலின் அபிஷேகம் இறங்கட்டும் பவுலின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஓ துதிக்க 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 எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளை போல திறக்கட்டும். ஓ கட்டப்பட்ட கட்டுகளை போல உடையட்டு போல வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்கட்டும். தீபாரா ஹந்துனா சந்து நேமி நாங்கா ஹந்துராபால் யாதா ராங்கா பாரா காந்தா நஹந்தராபால் யாகாமா வல்லமை வல்லமை வல்லமை. வகத்தன சத்தமா துதிங்க துதிங்க துதிங்க. இங்க ஜெபிக்கொண்டு கட்டுகள் உடைக்கிறது எல்லாம் கதவு திறக்கிறது. உங்களை கட்ட யாராலையும் கத்தர அவரு கொடுக்கல அவர் கரங்கள்ல யாருக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கல. உங்களை கட்ட உங்களை அழிக்க ஓ உங்களை பலவீனப்படுத்த நீங்களே இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் உங்களை அழிக்க முடியும். நீங்க பாவத்துக்கு இடம் கொடுத்தா நீங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா நீங்க அவநம்பிக்கைக்கு இடம் கொடுத்தா நீங்க அப்படிப்பட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசும்பொழுது மாத்திரம் பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியும். ஆனால் உங்கள் வாயில ஓ வேதவசனமாகி அந்த வார்த்தை இருக்கும்பொழுது பிசாசு உங்களை நெருங்க முடியாது. வார்த்தையின் அபிஷேகம் வார்த்தையின் வல்லம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது ஓ உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிசாசை வார்த்தையால் ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்திலே உயரமான இடத்தை கொண்டு சென்று நீ என்ன பணிஞ்சு கொள் அப்போ நான் உனக்கு இதெல்லாம் தருவேன் இந்த பூமி எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுது என்று ஓ மனுஷகுமாரனமே போய் சொன்னான். இந்த பூமிக்கு அதிபதி இயேசு ஒருவரே. இந்த பூமி வார்த்தை படுத்த அவர் இயேசு ஒருவரே. அவர்கிட்டே போய் அவர்கிட்டே சொன்னான் இத நீ ஓ
என்னை பணிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு தருவேன் என்று பிசாசு இப்படிப்பட்ட இன்றைக்கு பணங்களை, ஆடம்பரங்களை, பொருளாசை கொடுத்து கண்களை குருடாக்கி, இருதயத்தை குருடாக்கி, பணம் தான் பெருசு, பதவிதான் பெருசு என்று பிறரை அற்பமா நினைக்க வைத்து, பிறகு தீங்கு இழைக்க வைத்து, இப்படிப்பட்ட காரியங்களை பெரிதாக நினைக்க வைத்து தேவனை வார்த்தை இன்றைக்கு மட்டம் தட்டுகிற அப்படிப்பட்ட ஆவில் எரிந்து போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வார்த்தையில் ஜெயித்தார். உன்னுடைய கர்த்தர் ஒருவர் தான், அவரை மட்டும் பணிந்துக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் ஆராதனை செலுத்து. உன் தேவனை ஒரு நாள் பரிச்சை பார்க்காதே. அவருக்கு மாத்திரம் மகிமை, அவருக்கு மாத்திரம் துதி. ஹல்லேலூயா. பிதாவே தேவனுக்கு மாத்திரம் நான் துதிக்கும், கணத்துக்கு மகிக்கும். அவர் ஒருவர் தான் பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மட்டும் ஆராதிப்போம். நம்முடைய இளமை மாறும், நம்முடைய பணம் மாறும், சூழ்நிலை மாறும், நம்முடைய அதிகாரங்கள் குறிப்பிட்ட எல்லை தான், குறிப்பிட்ட காலங்கள் தான். பூமிக்கு அரசு அதிகாரங்கள் குறிப்பிட்ட காலம் தான். என்றைக்கும் எந்த ஆட்சியும் எந்த அரசாங்கம் ஒரு நாளும் எவர் லாஸ்டிங் எவர் அண்ட் எவராக நிலைநிற்க முடியாது. ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாத்திரம், ஹல்லேலூயா, அது நித்திய தலைவருக்கும் உள்ளது. அவர் பெயர் மாத்திரம் நித்தியமாக உள்ளது, அது அழியாதது. அவர் நாமம், அவர் பெயர் மாறாதது. ஹல்லேலூயா. அவர் அதிகாரம், அவருடைய ஆளுமை அது தலைமுறைகளுக்கு நித்தியமாக உள்ளது. ஹல்லேலூயா என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஹரியாங்கா சந்திரவா அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். நான் தூங்கினால் எதிரே களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். சொல்லுங்க. தூங்கும்போது எதிரி களைகள் விதைக்கின்றான். தூங்காம ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா, ஜெபிக்கும் மரம் தாங்க பார். யங்க பரகதன மரங்கள் லோராந்த நாஷிகா பரகா யோசிப்பு போல ராஜா. அப்பா, சூழ்நிலைகள் எதிராய் காணப்பட்டாலும் அந்த மத்தியில சூழ்நிலை மாற்றும் தேவன் என்னோடு உண்டு என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை அப்பா பிள்ளைங்களுக்கு உண்டாடும் தகப்பனே. யோசிப்பு போல காண்பது எல்லாமே எதிராய் மாறிவிட்டது. இனி நான் என்ன செய்ய திகைக்கின்ற பிள்ளைங்க ஒவ்வொருக்கும் அப்பா நீங்க இந்த வேலையில வழி காட்டுங்க அப்பா. மோசே என் கூட இருக்கீங்க ராஜா. மோசையை போன்ற அப்பா அப்பா மலை மேல ஏறி தனி ஜெபத்தில் நின்று கரங்களை பறக்கிறதாக விரிக்க வேண்டும் தகப்பனே. மோசையை போல மலை மேல் ஏறணும், மோசையை போல மலை மேல் ஏறணும். கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்துக்காய். கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்துக்கு. நான் தூங்கினான் எதிரே களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினான் எதிரே களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா. யங்க பேலே பெலா ரகதந்த ரக பரங்கரபா. வல்லமை இறங்கட்டு, வல்லமை விழித்துன்னு ஜெபிக்க வல்லமை இறங்கட்டு. ரேவே நாங்க ரகதனம் கேளுங்க வாய்கள் தந்து அப்பா நான் விழித்துன்னு ஜெபிக்க தகப்பனே. அப்பா ஜெபத்தில் இழுத்துக்கு கிருபை இறங்கட்டு தகப்பனே. திருநை போல கர்த்தர் வருகின்றார். திருடன் என்ன வேலையில் வருவான் என்று அறியாதபடியால் வீட்டு எஜமான தன்னுடைய பொருள்களை தன்னுடைய உடைமைகளை பாதுகாக்க இதோ அவன் விழிக்க வேண்டும், விழித்திருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல நீ திருடனை போல எந்த வேலையில வருவேன் என்று அப்பா ஒருவருக்கும் தெரியாது ராஜா. அப்பா அந்த வேலைக்காக காத்துக்க கிருபை இறங்கட்டும். புத்தியுள்ள கற்புள்ள பெண்களை போல ராஜா நெவரேக்கென்று எப்பொழுதும் ஆயத்தமாக எண்ணெயிலே அப்பா விளக்கு எண்ணெயோடு கூட தகப்பனே ஆயத்தமாக கிருபை இறங்கட்டும். ஆயத்த அபிஷேகம் இறங்கட்டும், ஆயத்த தைல அபிஷேகம் இறங்கட்டும். ரியாந்தா ரூபா காத்துக்க பிள்ளைங்க அப்பா வெட்கப்பட்டு போகாது இருப்பாங்க. உங்க நாமத்து நிமித்த ராஜா உனக்கு காத்து வெட்கப்பட்டு போவதில்லை, துன்மாக்கர் அறுப்புண்டு போதே அப்பா நீதிமான கண்டு களை கொடுந்த கப்பனே. ரகா சந்தா ரகா நீதிமான வாசத்தின் மேல கண் வைத்து
அவன் வியாதியில் எப்பொழுது மறிப்பான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் குடும்பம் எப்பொழுது அழியும், ஊழியம் எப்பொழுது அழியும் என்று காத்திருக்கின்ற அந்த பொல்லாத துன்மாக்கள் நேடு அப்பா நீதிமன்ற கண்கள் காண்டு தகப்பன் துன்மாக்க அறுப்பணும் போதே கண்கள் காண்டு ராஜா யஷிகா பர கந்தா ராபா ரகா தன ஷிகா பரா கிருபால் ஏபா ராதா நாஷிகா பரகா தாந்தரபா. ஓ திட நம்பிக்கையோடு காத்துக்க கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்துக்கு நல்லது என்று அப்பாவை எதுவும் சொல்கிற தகப்பனே. உங்களுடைய ரட்சிப்புக்கு தகப்பனே நம்பிக்கையோடு கூட காத்துக்க ராஜா அப்பா, விசுவாசத்தோடு காத்துக்கப்பா. ஓ நீ நம்பின ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகுது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுது என்று வார்த்தை முடி ராஜா அப்பா. வெட்கப்பட்டு போகாமல் ராஜா அப்பா மகிமையை சொந்த கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் அவங்க ரொம்ப பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அவங்க ஒரு நாளும் அழிந்து போகாத என்றைக்கு நிலைத்திருக்கிற சியோன் மலை, சியோன் என்பது எருசலேம், பரம எருசலேம். ஓ பலோகத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சியோன் மலையை யாரும் அழிக்க முடியாது, அசிமனை பலோகத்தை யாரும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. பூமியில எருசலேமை கூட இன்றைக்கு மற்ற எதிரி நாடுகள் அழிக்கிறதுக்காக அவங்க எத்தனையோ ஏவுகணைகள் ஒரு நொடியில முழு தேசத்தையும் ஒரு கண்டத்தை கூட அழிக்கிற வல்லமையோடு கூட இன்றைக்கு கடைசி காலங்கள்ல உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், ஏவுகணைகள், இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், அணு ஆயுதங்கள் ஒரு நொடியில ஒரு முழு கண்டத்தை கூட ஹல்லேலூயா பஸ்பமாக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையோடு இன்றைக்கு இருக்கிறது. இஸ்ரேல் சுற்றி அத்தனை நாடுகள் இஸ்ரேல் கடைசி நாட்களில் பிரஜாதிகள் கையில் ஒப்பு கொடுக்கணும் சொன்ன மாதிரியும் இஸ்ரேல் சுற்றிலும் மற்றவங்க வளைந்து கொள்ளும் போது, கொத்தலங்கள் போடப்படும் போது நீங்க உங்க தலை நிமிர்ந்து பார்த்த சொன்னார், உன் மீட்பு சமீபம் நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. இது ஒரு அடையாளம், வருகையின் அடையாளம். இயேசு வரப்போய் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்றைக்கு எருசலேமை சுற்றி அத்தனை நாடுகளும் தேசத்துல உலகத்துல முக்கால்வாசி நாடுகள் எருசலேமுக்கு அகைன்ஸ்ட், அந்த குட்டி இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் அன்றைக்கு முழுவதுமாக திரும்பி இருக்குது. இது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. கடைசி சைன், லாஸ்ட் சைன். இது இயேசு வரப்போயின்றார். அந்த எருசலேமை கூட அழிக்க அவங்களால் முடியும். ஏனென்றால் அது பரம எருசலேம் அல்ல, பூமியின் எருசலேம். ஹல்லேலூயா. அவங்க பாவத்தை விற்று போட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தாங்க. வேஸ்தனம், விபச்சாரத்தனம், பொருளாசை, சிறுபான்மையை கொலை செய்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமான பரதேசி திக்குற்றவர்களுக்கு அநியாயம் பண்ற காரியங்கள், தேவனுக்கு பிரியமான பல அருவருப்புகள், கர்த்தர் இருக்கின்ற ஓரின சேர்க்கை அங்கு தலைமையகமாகவே ஜெருசலேம் இன்னைக்கு இருக்கிறது. எல்லா பாவத்தையும் பறிப்படம் ஒரு நாளிலே பரிசுத்தத்தின் பறிப்படம் உலக ஜனங்களுக்கு யூதர்கள் மாதிரி தேவனை ஆராதிக்க அந்த நியாயப்பிரமாண முறைகளை கை கொள்ள கடைபிடிக்க அவங்கள போல யாரும் முடியாது. இன்றைக்கும் அவங்க அதை கரெக்டா ஆண்டவர் சொன்ன வருஷத்துக்கு ஒரு 7 பண்டிகை முக்கியப்படுத்தி சொன்னா அதை கொண்டாடுறாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தா பாவத்துக்கு விற்று போட்டு அப்படி இருக்கிற தேசம். ஹல்லேலூயா. அந்த எருசலேம் கூட அழிந்து போகும், மாறும். ஆனால் ஹல்லேலூயா பரம எருசலேம், ஹல்லேலூயா பரலோகம் ஒரு நாள் மாறாது. கர்த்தர் நம்பினவங்க அதை போல சீயோன் மலையை போல உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் அழிக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் உயர்வோம். தேள்களை அழிக்க, சத்தோட வல்லமை அழிக்க, சர்ப்பத்தை அழிக்க, சிங்கத்தை அழிக்க, ஓ வலுசத்தை அழிக்க கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கைகள் தட்டி வாயத்தனை கைகள் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ தேள்களை மிதிக்க, சத்தங்களை மேற்கொள்ள அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. நன்றி அப்பா. ரங்கா ரங்கா ஹந்தோரபா. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நந்தியப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நந்தியப்பா நல்லவரே, இன்றும் இன்றும்
கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. பாடுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சத்தமாக திரண்டு. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஐயப்பா நல்லவரே, வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே. நீதானையா இதுவரை உதவினீரே, நீதானையா இதுவரை உதவினீரே, எல்ரோயி நீதானையா என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீதானையா என்னையும் கண்டீரையா. பாடோ. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று புது ராகம் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். சொல்லுங்கப்பா. உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன், பூரண சமாதானரே, போதுமே சமூகமே, பூரண சமாதானரே, போதுமே சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த, ஒரு ராகம் பிறந்தது. சொல்லுங்க அப்பா. நன்றிக்கு பாடுகின்றேன் ராஜா, என் புயலை மாற்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நான் உண்மையை நம்பியிருக்கின்ற தகப்பனே. ஓ நாம் சில மனிதரை பார்த்து சில நேரங்கள் நம்ம சொல்கின்றோம், சில வேலைகள்ல சில உதவி கேட்கும் பொழுது, நான் இந்த மனுஷனை, நான் இந்த மனுஷிய நான் மலை மாறி நம்பியிருந்தேன், ஆனா என்ன அவங்க கைவிட்டாங்க என்று. மனுஷனை நம்பினவங்க மாம்சமான தம் புயபலமாக்கி கொண்டாங்க, மாம்சமான நம்பிக்கை வைத்தாங்க, சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதாம். அவங்க அப்படி வறண்டு போற நிலத்துல, அந்த நிலம் வறண்டு போன ஒரு நிலத்துல இருக்கின்ற காய்ந்து போற ஒரு செடியை போல அவங்க நம்பிக்கையை பட்டு அழிந்து போயிடும். ஆனால் கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட ஒரு மரமாக, ஹல்லேலூயா, அவன் எப்பொழுதும் கனித்தந்து எப்பொழுதும் பசுமையாக. ஆண்டவர் நம்ம ஒரு நாள் எடுக்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோம் ராஜா, உண்மையே நாங்கள் நம்பியிருக்கேன்ப்பா. உறுதியாய் பற்றிக்கணும் மனதிகள் அவரை நம்பினப்படியால் அவர் எப்படி பாதுகாப்பாரா? பூரண சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பூரணமான சமாதானம், முழு சமாதானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. உறுதியை பற்றி கொண்டோ உம்மை நம்பியுள்ளோ, உறுதியை பற்றி கொண்டோ உம்மை நம்பியுள்ளோ, பூரண சமாதானமே புகழ்கின்றேன் பாட்டை பாடி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, ராகம்
நன்றி அப்பா சொல்லுவோம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நல்ல வாய் திறந்து துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா துதிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறார். அநேக தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். Glory, glory, மகிமை, 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 மகிமை. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, 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 உங்க வல்லமையை ஊற்றிடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க அபிஷேகத்தால் நீரை தீருமே. ரூபா காற்றே, சுவாச காற்றே. ஆமென். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி வரட்டும். பலவீனங்கள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் மாறி போட்டும். புது பலத்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. இழந்த பலன், இழந்த ஆரோக்கியம் மீண்டும் வருவதாக, வருவதாக, வருவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆமென். அவரை துதிக்கும் போதே தேவ மகிமை இறங்குது, இறங்குது, இறங்குது. அவர்கள் பாடி துதிக்கும் போதே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆமென். இப்போது நீங்கள் அவரை பாடி துதிக்கும் போதே உங்கள் வியாதிகள் மறையுது, வியாதிகள் மறையுது, பலவீனங்கள் மாறுது, தோல்விகள் மாறுது. ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தினால், இந்த நாள் உங்கள் வெற்றியினால். உங்கள் வருமானங்களை கர்த்தர் பெருக செய்கிறார். இப்போது இருப்பதை பார்க்கிறோம், நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். சொல்லுங்க, இப்போது இருப்பதை பார்க்கிறோம், நாங்கள் 1000 மடங்கு பெருகுவோம். சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்போம். உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பியுள்ளோம். வாசிக்கலாம். இந்த நாள்ல இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். வாசிக்கலாம். அதை எத்தனாதியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பியுள்ளோ. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென். ஆண்டவரை உறுதியா பிடிச்சவங்க வாழ்க்கையில சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானம் குறையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாள்ல எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு
உங்களை சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. எந்தெந்த காரியத்துல நீங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை வியாதி நிமித்தம் சமாதானம் இல்லாம இருக்கலாம். கடன் பாரத்தின் நிமித்தம் நீங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மே நம்பி இருக்கிறபடி நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரே பிரபலமா. ஹல்லேலூயா. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்படி காத்துக்கொள்வாரா? நம்மை பூரண சமாதானத்தோடு. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நமக்கு பூரண சமாதானம், நித்திய சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. நான் என் சமாதானத்தை, கடவுளுடைய சமாதானம், சொல்லுங்க, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ள தரித்திருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய சமாதானம். ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சுலமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் சொல்லுங்க, என் உள்ளத்துல அது பொங்குது. ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள அது நதியா ஊறிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று. எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போட முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி கிடையாது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை மனிதர்கள் எடுத்து போட்டுடலாம். ஆனா என் சமாதானத்தை ஒருத்தனை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படிப்பட்ட ஒரு மனசு உள்ளவன் யாருக்கு அந்த சமாதானம் பூரணமாய் நிறைவா கிடைக்கும்? உறுதியாய் பற்றி கொண்ட மனசு உடையவன். ஆமென். அவரே நம்பி இருக்கிறபடியா. ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா அன்னாளை குறித்து, வேதத்துல எத்தனையோ பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு அவளுடைய கணவனை இழந்துட்டான். அந்த சூழ்நிலையிலும் அவள் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்ட. ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியை பார்த்து சொல்றான். அவள் உறுதியாய் பற்றி கொண்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அந்த நகோமி வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் இழந்துட்டான். அன்னைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி போனா கூட அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம். அன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. நகோமி அதான் சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். என்கிட்ட இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ வேற ஏதாவது ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி சொல்றான். ஆனா அவ உறுதியா இருந்துட்டா, நான் இனி அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள, அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள நான் போக மாட்டேன், நான் கர்த்தரை உறுதியா பிடிச்சு கொள்வேன். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டான். அவ வாழ்க்கையில கர்த்தர் அவளுக்காக ஒரு போவாசை கொடுத்தார், அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார், அவருக்கு சந்ததியை உண்டு பண்ணினார். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க செய்தார். ஒரு பூரண சமாதானம். ஆமென். அன்னைக்கு மாராவின், ஹல்லேலூயா, மாரா போன்ற கசப்பு நிறைந்த அந்த நகோமியின் வாழ்க்கையில அவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியா கர்த்தர் அவளுக்கு, ஆமென், மன மகிழ்ச்சியை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். ஆமென். யோபு எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உறுதியா பிடிச்சுக்கிட்டார். யோபின் நண்பர்கள் அவனை தூசிக்கிறாங்க, யோபின் மனைவி தூசிக்கிறான். நீ தூசித்து கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும் சொல்றான். அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அவன் கர்த்தரை அறிந்திருந்தான்.
அவன் உறுதியா பிடிச்சுக்கிட்டான். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் என் அப்பாவை நான் இழந்து போக மாட்டேன். சொல்லுங்க ஆமே. எல்லாவற்றையும் இழக்கிற சூழ்நிலையில என் அப்பா எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமே. நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், இப்போதும் எப்போதும் நீரே எந்தன் சொந்தம். ஆமே. நீர் எனக்கு போதும். ஆமே. நீங்க போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு யோபு ஆண்டவரை உறுதியா பிடித்து கொண்டான். முடிவுல அவன் 2 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் அவன் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஆடு மாடுகள், பல ஆயிரங்கள், கோடிக்கணக்கான மாடுகள், ஆடுகளை கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். யோபுவின் குமாரத்திகளை போல அழகு அந்த தேசத்திலே கிடையாது. அவ்வளவாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றிக்கோங்க. ஒருவேளை என் வாழ்க்கையில இப்போ நான் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருக்கிறேன், நீங்க சொல்லலாம், ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எதை இழந்தாலும் அவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எல்லாராலும் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். கிறிஸ்துவின் நிமித்தம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பரியாசம் பண்ணி பலவிதமான தீமையான சொற்களை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சொல்லுங்க, அது கொஞ்சம் இல்ல, மிகுதியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ போதும். ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அப்பா, நான் எந்த சூழ்நிலையில உம்மை பின்பற்றுவேன் சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா எந்த சூழ்நிலையில நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். அன்னைக்கு சீசர்கள், அன்னைக்கு ஏசப்பாவை எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. ஆனா கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அநேகர் அவரை விட்டு, வேதம் சொல்லுகிற, அவர்கள் பின்வாங்கினார்கள் என்று வேதம் சொல்லு. அப்ப ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, அப்பா எங்கே போவோம், உம்மை விட்டு நாங்கள் எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் போவோம் இறைவா? இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆமென். யார் உண்டு? இந்த பூமியிலே உம்மை தவிர வேற விருப்பம் கிடையாது. நல்ல கரங்களை தட்டி, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதாரமே? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு ஏற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஆமென். உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற யாருமே கிடையாது.
இன்னைக்கு சீசர்கள் உறுதியா நின்றாங்க, அவர் உறுதியா பிடிச்சு கொண்டாங்க. அன்னைக்கு கர்த்தர் அவங்களை கொண்டு, அந்த 12 பேரை கொண்டு உலகத்தையே கர்த்தர் அசைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு உறுதியா நின்றான். அன்னைக்கு சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க, சீசர்கள் எல்லாம் தூக்கி சிறையில போட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்க அடிக்கப்பட மட்டுமல்ல, கொல்லப்படுறதற்கும் சாவதற்கும் ஆயத்தமா இருக்கிறோம், தைரியமா சொல்றோம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர்கள் 12 அப்போஸ்தலர்கள் பரலோகத்துல, ஹல்லேலூயா, 12 அப்போஸ்தலர்கள் 12 சிங்காசனத்துல இருந்து இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல சீசர்களை கர்த்தர் எங்களுக்கு காட்டுவார், ஆவிக்குரிய கண்களை திறந்து. அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். 12 சிங்காசனத்துல தேவனோடு இருந்து அவர்கள், ஆமென், ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே, சமாதானமே புவிதனில் தருபவரே. பூரண சமாதானம் கொடுப்பார். ஆமென். சீசர்கள் உறுதியா நின்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கொல்லப்படுறதற்கு ஆயத்தம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாச பட்டியல்ல பாத்தீங்கன்னா அவர்கள், ஆமென், பட்டயத்தினால் மரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாளால் அறுப்புண்டார்கள், கல்லெறியுண்டார்கள். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அப்படிப்பட்ட அந்த சீசர்கள் கர்த்தருக்காக தைரியமா நின்றார்கள். வேதத்துல பாத்தீங்கன்னா பவுலடிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் கர்த்தருக்காக பாடுகள் மத்தியில உறுதியாய் நின்று அவர் ஒரு பட்டியலே போடுறார். அநேக நாள் உபவாசத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், காவல்களிலும், அடிகளிலும், ஆமென், எவ்வளோ கஷ்டத்தான அவர் அனுபவிக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக அவர் நின்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நின்னார். இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல முக்காவாசி எழுதுனது யாரு? பவுலடிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் அவ்வளவாய் பயன்படுத்தினார். இன்னைக்கும் நம்ம அதிகமா தியானிக்கிறது, பிரசங்கம் பண்றது யார? பவுலுடைய, அந்த பவுலுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அநேக புஸ்தகங்கள் அவர் எழுதும் போது எங்க இருந்தார்னா காவல்ல இருந்தார். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து எழுதினார். பவுலாகிய நான் இப்போது கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக நிருபங்களை கட்டப்பட்ட சூழ்நிலையில் எழுதினார். இன்னைக்கும் அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கும் அந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறது. ஏன்னா உறுதியா நின்றார், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. அன்னைக்கு 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய உறுதியில இருந்து விலகி அன்னைக்கு விழுந்து போயிட்டான். ஆனா பவுலடிகள், சீசர்கள் அவங்க கர்த்தருக்காக உறுதியா நின்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ரோமாபுரியில என்ன சொன்னாங்க? ரோம்ல சொல்றாங்க, நீ இயேசுவின் நாமத்தை மறுதலிச்சேன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை, உனக்கு இவ்வளவு பணம் தருவோன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் அவருக்காக ரத்த சாட்சியா மரிப்பதே எனக்கு சந்தோஷம் சொல்லி அநேக ரத்த சாட்சியா மரிச்சாங்க. அந்த ரத்தத்துல வளர்ந்ததுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். உலகம் எங்கும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் எழும்புறாங்க. ஹிட்லர் எழும்புனா, நீரோ எழும்புனா, எத்தனையோ பேர் எழும்புனாங்க. அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவம், ஹல்லேலூயா, சீசர்கள் தொகை எருசலேமிலே வளர்ந்து பெருகிட்டு, தேவ வசனம் வளர்ந்து பெருகிறது என்று, சபைகள் பெருகிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்கள்ல சபை அழிக்கிறதுக்கு, வசனத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பைபிளை எடுத்து குறிப்பிட்ட சிலர் என்ன பண்ணாங்க? பைபிளை எடுத்து அழிச்சாங்க, எரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வசனம் பரவிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு செல்போன் எடுத்தா வசனம், இன்டர்நெட்ல வசனம்,
ஒவ்வொரு வீடுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் தனி பைபிள் இருக்கு. செல்போன்ல பைபிள், எல்லா இடங்கள்ல இன்னைக்கு வார்த்தை அது பெருகிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. வெட்ட வெட்ட வளருவான். ஹல்லேலூயா. கொட்ட கட்ட உயரும். ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்காக உறுதியா நிக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது ஆண்டவரை மறுதலிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உறுதியா இருக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க தீக்குள்ள தூக்கி போடுற அவங்க சொல்றாங்க, ராஜாவை வணங்கலன்னா உங்களை எரிகிற அக்கினியில தூக்கி போட்டுருவோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல நம்பிக்கையா இருப்போம்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். ஆமென். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்க, பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்க ஊழியத்தை அழிக்கிறதுக்கு, உங்களுடைய நற்கிரியைகளை நீங்க செய்யற நல்ல காரியங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ செய்யலாம், போராடலாம். ஆனா இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், அந்த பொல்லாதவர்கள் அழிந்து போவார்கள். ஆனா கர்த்தர் உங்க ஊழியம் அது பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தை அழிக்க எத்தனை பேர் எழுப்புறாங்க. இந்த கூட்டத்தை, விடுதலை நிறைவு கூட்டத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் எழுப்புனா, ஆனா அவன்லாம் அழிஞ்சு போயிட்டான். ஆனா இன்னைக்கு இந்த ஊழியம் பெருகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஓ ராகா லாபா ரீகா லாபா ரீபா லாபா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி நடுவில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதைக்கு ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதைக்கு ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். ஆமென். அவரை போற்றி ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து. ஆமென். துன்மார்க்குடைய கரங்கள் அவர் நம்மை விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்றார், கொடுங்கோல் கூடங்கள் நிலைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய கரங்களை கர்த்தர் உங்களை விடமாட்டேன் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உறுதியா நின்றாங்க. ஹல்லேலூயா. உறுதியா அவரை பற்றி கொண்டாங்க. கர்த்தர் அவங்களை எல்லாம் தீமையில இருந்தும் விடுவித்து, ஹல்லேலூயா, அன்னைக்கு அநேகர் அவன் மூலமா அன்னைக்கு அந்த ஒரு ராஜாவே ரட்சிக்கப்பட்டுட்டான். அன்னைக்கு அவங்க உறுதியா இருந்தனால இன்னைக்கு நீங்க கடவுளுக்காக உறுதியா இருக்கும் போது
உங்களை ஹல்லேலூயா துக்கப்படுத்துற அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடி நீ அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபிக்கலாம். யோபு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நகோமி ரூத் அவரை பூரணமாய் உறுதியாய் பற்றி கொண்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரை உறுதியாய் பற்றி கொண்டார். கர்த்தர் அவங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, சீசர்களை போல, பவுலை போல நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் இப்போது உங்களை வேதனைப்படுத்தும் அந்தந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். Le braka fara balata rabaraka bari balatu rabari berika bara balada raba lofro kabare balada rabaraka bari balada rabarashi baraka bari balada raba. Hallelujah. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உயர்த்துகிறோம். ரே பிரகா ஃபலா பரகா பரி பலதுர பரஷ பரகா பரி பலதரம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும். எல்லா பலவானின் ஆயுதங்கள்லாம் முறியட்டும், முறியட்டும், முறியட்டும். லே பிரகா ஃபலா பரிகா பரபல துர பரபலதர பரஷபர. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள்லாம் வெளியேறட்டும். எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள்லாம் மாறி போட்டும். சமாதானத்தெல்லாம் நிரப்புங்கப்பா, பூரண சமாதானத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. பலவீனம் எல்லாம் மாறி போட்டும், பலவீனங்கள் மாறி போட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, புது பலத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரகா ஃபலா பரிகா பரபலதர பரஷிமா. கொன்னர் அப்படி அந்நிய பாஷையில தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுது, வெளியேறுது, வெளியேறுது. ரே பிரகா ஃபலா பரிகா பரி பலதுர பரபரகா பரி பலதர பர லோஃப்ரோகா பரபலதர பரப ஷபரகா பரி பலதரப. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ரே பிரகாபா. எல்லா பிரச்சனை மேல, எல்லா பிரச்சனைகள் மேல, எல்லா சத்துருக்கள் மேல இயேசுவின் நாமத்தால் இந்த நாள்ல ஜெயம் எடுக்கிறோம். ரே பிரகாபா. யோபு ஆமென் உறுதியாய் பற்றி கொண்டு எல்லா பிரச்சனையின் மேல ஜெயம் எடுத்தது போல, அன்னைக்கு சீசர்கள் ஆமென் அவர்கள் ஜெயித்தது போல இயேசுவின் நாமத்தால் நாங்கள் ஜெயிக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ரே பிரபர பலதர பரகா பரி பலதர பரஷதரபா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் கூட இருந்தபடி ஆசீர்வதி. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.